இதுவரை 2 ஐபிஎல் போட்டிகளில் மட்டுமே ஆடியுள்ள லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மயங்க் யாதவ் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக 155 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகமான பந்துகளை வீசி சாதனை படைத்திருக்கிறார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களில் 14 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி மயங்க் யாதவ். இந்த போட்டியில் லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 181 ரன்கள் குவித்தது. அடுத்து பேட்டிங் செய்த பெங்களூரு அணி துவக்க வீரர்கள் கோலி மற்றும் டு பிளெசிஸ் விக்கெட்டுகளை இழந்து நிதானமாக ரன் சேர்த்து வந்த நிலையில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை தன் மின்னல் வேக பந்து வீச்சால் வரிசையாக வீழ்த்தினார். அசாதாரணமாக 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசிய மயங்க் யாதவ் கிளென் மேக்ஸ்வெல்லை டக் அவுட் செய்தார். அடுத்து மற்றொரு ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன் விக்கெட்டை வீழ்த்தினார். பின்னர் ரஜத் படிதர் விக்கெட்டையும் வீழ்த்தினார். மேலும் இந்த போட்டியில் 156.7 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி இந்த ஐபிஎல் தொடரின் மிக அதிவேக பந்தை பதிவு செய்தார். முன்னதாக தனது முதல் போட்டியில் அவர் 155.8 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசியிருந்தார். தனது சாதனையை தானே முந்தினார். மேலும் ஒட்டுமொத்த ஐபிஎல் தொடரில் 4வது அதிவேக பந்தை வீசி இருக்கிறார். அது மட்டுமின்றி ஐபிஎல் தொடரில் 155 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிக பந்துகளை வீசிய பந்து வீச்சாளர் என்ற மாபெரும் சாதனையும் செய்தார். இத்தனைக்கும் 2 போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கிறார். வெறும் 8 ஓவர்கள் மட்டுமே பந்து வீசியிருக்கிறார். அதற்குள் இந்த இமாலய சாதனையை செய்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.